தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலான சூழ்நிலையில ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆன கொஞ்ச நேரத்திலே அவர் ஜாம்பியா மாறிடுறாரு. ஜாம்பியா மாறுனது மட்டும் இல்லாம, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய யாரெல்லாம் இவர் கடிக்கிறாரோ, அவங்களும் ஜாம்பியா மாறிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச தாய்லாந்து கவர்மெண்ட் வந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள அந்த ஜாம்பிஸ்ட்ட இருந்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஒருவேள அவங்கள அந்த ஜாம்பிஸ்ட்ட இருந்து காப்பாத்த முடியல அப்படின்னா, டோட்டலா அந்த ஹாஸ்பிட்டலே பாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணிறலாம். அப்பதான் ஜாம்பீஸ்ட்ட இருந்து தாய்லாந்த காப்பாத்த முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லயும் நம்ம தாய்லாந்து கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மட்டும் காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன்லயும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப அவங்க ஏன் காப்பாத்த ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு எம்எம்ஏ ஃபைட்டரா இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு ஒரு டாக்டரா இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அந்த ஜாம்பீஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல தான் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின காப்பாத்துறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஹீரோயின காப்பாத்துறதுக்கு ஜாம்பிஸ் கூட என்ன மாதிரிலாம் ஃபைட் பண்றாரு அப்படிங்கிற விஷயம்லாம் வேற லெவல்ல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின மட்டும் தான் காப்பாத்த ட்ரை பண்ணாரா? கூட யாரெல்லாம் காப்பாத்த ட்ரை பண்றாரு? அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப எதார்த்தத்தை தாண்டின விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படம் முழுக்க நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணக்கூடிய ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் நொறுக்கி இருக்காரு. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்ட் வரைக்கும் இவர் அந்த ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்ற விஷயம்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "ஜியாம்". இது Netflix OTT தளத்துல அவைலபிளா இருக்குது. இந்த மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.